அப்படியே வருது. இது பெயிண்ட், இது பெயிண்ட், இது ஜிப்சம். இதுதான் ஜிப்சம். இந்த இருக்கு பாருங்க, எல்லாம் முடிச்சு எல்லாம் அப்படியே கூடு மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ஏன் இது கோடு கூட வந்திருக்கு? கிராக் ஜெயிலாம் அவங்க எல்லாம் ஜிப்சம் கிராக்கு. அதுலயே வந்து கிராக்கா? அதுல வந்து கிராக். அதுதான் இப்ப சொல்றேன் உங்கள்கிட்ட. இப்ப அவங்க வந்து கூப்பிட்டு திரும்ப வரலன்றதால வீட்டை பாதுகாக்க நீங்க கொஞ்சம் மேல வேலை பார்த்துருக்கீங்க. வேலை நான் பார்த்துச்சு, வேற வழி இல்ல. இங்க புள்ளியா வந்திருக்கு பாருங்க, எல்லாமே அதுதான் ஜி. அதுதான் எல்லாம் சிப்ஸும் பூச்சி பெயிண்ட் அடிச்சு கொடுத்தாங்க பாருங்க. அது மழை பெய்யவே கரைச்சிட்டு கூடிய வந்து எல்லாம் உழுவ ஆரம்பிக்குது. இப்போ அந்த மூலையில வந்து புதுசா அடிச்சது, ரெண்டாவது அடிச்சது, சரி பண்ணி அடிச்சது. அதுவே இந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. அதுல இப்ப கரைஞ்சி ஊத்துது. இந்த இடத்துல வந்து கிராக் வந்து அதை சரி பண்ணிருக்காங்களா? சரி பண்ணது. இது கிராக்கா? ஆமா, அந்த இதுல வந்தது இல்லையா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகப்பட்டினத்துக்கு போயிட்டு இருக்கோம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஜிப்சம் பிளாஸ்டிங் பத்தி வீடியோஸ் வந்து நிறைய பண்ணியிருப்போம், நீங்க பார்த்துருப்பீங்க. ஜிப்சம் பிளாஸ்டிங்ல நிறைய ப்ளஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருப்போம். அதுக்காக தான் நிறைய பேர் அந்த ஜிப்சம் பிளாஸ்டிங்க்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்றது. இப்போ வந்து எக்ஸ்டீரியருக்கு ஜிப்சம் பிளாஸ்டிங் வந்து நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சிலர் தான் கொடுக்குறாங்க. அந்த எக்ஸ்டீரியருக்கு நாகப்பட்டினத்தில் இருக்கிற கிளைண்ட் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. எக்ஸ்டீரியருக்கு அதை யூஸ் பண்ண கிளைண்ட் வந்து அது கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த கம்ப்ளைண்ட் வந்து போன வருஷம் மழையிலே சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த வருஷம் மழையே வந்துருச்சு, இன்னுமே சரி பண்ணல அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. பட் நம்ம நேரில் போய் பார்த்தா தானே அது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால சரி நேரில் போயிட்டு பார்த்துட்டு அதை வந்து ஒரு கிளியரான ஐடியாவுக்கு வரலாம். அந்த ஜிப்சம் பிளாஸ்டிங் வந்து எப்படி இருக்குது, என்ன பிரச்சனை, என்ன சர்வீஸில் குறை இருக்குது அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம அங்கே போகிறோம். இப்போ போயிட்டு அதை நம்ம பார்க்கலாம். அதோட இன்டீரியர்லையும் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்லையும் ஜிப்சம் பண்ணுறதால அதில் ஏதாவது பிரச்சனை வருதா அப்படின்றதையும் நம்ம மேற்கொண்டு வேறு சில இடங்களுக்கும் போய் பார்க்க போகிறோம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதான் அந்த ஜன்னல் இருக்குல்ல, ஜன்னலுக்கு மேலே ஜிப்சமா, ஜன்னலுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எது அந்த கைப்பிடி இருக்குல்ல கீழே, அது வரையுமே உங்களுக்கு வந்து சிமெண்ட்ஜி. அந்த மேலே அந்த தெரிச்சிருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து ஜிப்சம். செகண்ட் ஃப்ளோர் எதுல ஸ்டார்ட்னு பார்த்துங்க, அந்த கைப்பிடி இருக்குல்ல, அந்த பைப்பு அதோட முடிஞ்சு போச்சு. இந்த பைப்போட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இதுதான் ஜிப்சம் தான். ஜிப்சம் தான் இதில். ஆனால் ஜிப்சம் இதெல்லாம் கட்டி கொடுத்தது அவங்க. இது இந்த இது கட்டி கொடுத்தாங்க, பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உடஞ்சி கீழே விழுந்துருச்சு கொஞ்சம். அதுக்கப்புறம் தட்டி விட்டுட்டு அந்த சிமெண்டால பூசிக்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஓவரா கேரம் நிற்கும் போது விழுந்துச்சுன்னா பிள்ளை வரணும்னு சொல்லிட்டு இது பண்ணா தட்டி விட்டாங்க. ஏன்னா அது வந்து மேலே இந்த வாட்டர் இருக்குல்ல, இந்த வாட்டர் வந்து அவங்க பூசாமல் விட்டுட்டானுங்க. ஓகே, அதனால இது ஈஸியாக இது உள்ள தண்ணி பூந்து அது இறங்கி வந்துருச்சு. அது ஓகே ஓகே. அது சும்மா ஒரு பாறை நிம்மோன்னா ஆட்டோமேட்டிக் விட்டுருச்சு. இடிச்சிட்டு இப்போ சிமெண்டால பூசி இருக்கு போது தெரியுதா உங்களுக்கு. இங்க வந்து ஜிப்சம் இருந்தது, ஜிப்சம் நீங்க பூசி இருக்கும். அதாவது அவங்க அந்த லீக்கேஜ் எல்லாம் வந்து சரி பண்ணல அப்படின்றதாலயா அவங்க அவங்க பண்ணி கொடுக்கல, வீடு வேஸ்ட் நல்ல வீணா போகுதுங்கிறதுனால நாங்க மறுபடியும் சிமெண்டெல்லாம் பண்ணது. இது எல்லாமே இதெல்லாம் பார்டர் அவங்க கட்டி கொடுத்தாங்க. இப்போ நான் சிமெண்டல கட்டியிருக்கேன். இப்போ நான் ஓகே ஓகே மறு ரவுண்டு நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். அதை நாங்கள் இப்போ இங்கே எப்படி இது வந்தது, எதுனா இங்கே எப்படி ஜிப்சம் இது, அது ஜிப்சம் அது மறு ரவுண்டு இப்போ வந்தாங்கன்னா அப்போ அவங்க இது அப்புனது அது மீறி விழுந்துருச்சு. அது பூசி வச்சுட்டு மறுபடியும் வந்த உடனே நீங்க சிமெண்ட் பூசிட்டீங்க, அது மேல வந்து ஜிப்சம் பூசினாங்க. ஆனா இதாவில் வந்துட்டு பாருங்க, இப்போ மழை பெய்யும் போது கொட்டிடுச்சு. அவ்வளோ கொட்டி அள்ளி இதான் ஓடி இருக்கு. இது ஃபினிஷிங்கும் இது மாதிரி ரவுண்டு அவங்க பார்த்து கீழே பாருங்க ஜி. ஆமா ஆமா, தெரியுதா உங்களுக்கு. இது ரெண்டாவது ரவுண்டு அவங்க பார்த்தாங்க, இது ரெண்டாவது ரவுண்டு. அதுலயும் இதாயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல எல்லாம் பார்க்கலையா? அது பார்க்க வேணும்னு சொல்லிச்சு. ரெண்டாவது அப்புறம் டபுளா நான் வேணாட்டேன், எனக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம ரெண்டாயிரத்து வந்தப்ப நான் வந்து நிற்கவே இல்லை. ஏன் கோடு கூட வந்திருக்கு, கிராக் ஜெயிலாம் அவங்க எல்லாம் ஜிப்சம் கிராக்கு. அதுலேயே வந்து கிராக்கா? அதில் வந்து கிராக். அதுதான் இப்போ சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இங்கே வந்து பாருங்க எவ்வளோ கொட்டி கிடக்கு பாருங்க. இப்போ இதெல்லாம் வேலை செய்யும் போது போட்டதா இல்லை உடஞ்சி விழுந்தது தான். அள்ளி போட்டது மேலே நான் அள்ளி போட்டது இங்கே கிடக்குது. இப்போ இந்த கைப்பிடி செவரெல்லாம் வந்து இது வந்து பூச்சி, இது பூசி வேலை, இது பூச்சி வேலை, இது சிமெண்ட். இதில் அவங்க எதுவும் கை இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கட்டினது. இது அப்படியே ஃபர்ஸ்ட். ஓகே, கைப்பிடி பிடிப்போம்ல. ஓகே. அது இப்போ இது போன மழைக்கு வந்து நீங்க பூசினதா இல்ல இந்த மழைக்கு பூசினதா? போன மழைக்கு பூசினது. போன மழைக்கு பூசலாம். பூசி அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம திருப்பி வந்தாங்க தெரியுமா வேலை பார்க்க. அப்போ இது ரெண்டாவது ரவுண்டு அவங்க எடுத்தது. எப்போ வந்தாங்க, எத்தனை நாள்ல வந்தாங்க? அது ரொம்ப நாள் கழிச்சு வந்தாங்க. அது ஒரு 3 மாசம் அவங்க ரொம்ப மெனக்கட்டு பேசி கீசி அதுக்கப்புறம் வந்தாங்க. வந்தும் சரியா பார்க்கல. நான் இப்போ அவங்க 4 பேர் வந்தப்போ வேணாப்பா இது வேஸ்ட் வேலைப்பா, நீங்க செய்யாதீங்க, எனக்கு தயவுசெய்து நீங்க அந்த சைடை மட்டும் எனக்கு இடிச்சு கொடுத்துருங்க. அப்புறம் நான் கேட்டேன், அதுவும் அவங்க ஒத்து வரல. ஓ நாங்க சரி பண்ணி தரோம்னு சொன்னாங்க. 4 நாள் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கல. அது இது இல்லை, அந்த ஒன்று கூட ஃபினிஷிங் இல்லை பாருங்க.
இதெல்லாம் சரி பண்ணவே இல்லை. இதுதான் அதாவது ஃபர்ஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ செகண்ட் ரவுண்டு இதெல்லாம் வீணாக போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு வீணாக போனது நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூசி தான் பாருங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு வீணாக போனதுக்கப்புறம் அவங்க வந்து பூசி கொடுத்தது அது. ஓகே, அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குது. கலர் அடிச்சதெல்லாம் வந்து இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து இது வீணாக போயிருக்கு. போது கலர் வந்து ஒரு தடவை அடிச்சதோட சரி, ஒரு ட்ரிப் அடிச்சது, ரெண்டாவது தடவை வந்து சரி பண்ணிட்டு கலர் எதுவும் அடிக்கல. இப்போ இங்கே புள்ளி புள்ளியாக வந்திருக்குது, அதெல்லாம் அதுலேயே வந்ததா? ஏஜி இங்கே புள்ளி புள்ளியாக வந்திருக்கு பாருங்க. எல்லாமே அதுதான் ஜி. அதுதான் எல்லாம் சிப்ஸும் பூச்சி பெயிண்ட் அடிச்சு கொடுத்தாங்க பாருங்க. அது மழை பெய்யவே கரைச்சிட்டு ஓடியாந்து எல்லாம் உழுவ ஆரம்பிக்குது. இப்போ அந்த அதெல்லாம் அந்த லாஸ்ட் அந்த மூலையில் பாருங்க எப்படி இருக்கு. அதே போல மேலே இருக்கும் பாருங்க. அந்த மூலையில வந்து புதுசா அடிச்சது, ரெண்டாவது அடிச்சது சரி பண்ணி தின்னு அடிச்சது. அதுவே இந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. அதுல இப்ப கரைஞ்சி ஊத்துது. மேல போனது தெரியுமா? மேல நிறைய இருக்கும். இது வந்து பூசி கொடுத்தாப்புல எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், இது வந்து தண்ணி வந்து ரொம்ப சளி ஆரம்பிக்குது, கீழே வரையும் வருதுன்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாகவே உடச்சி அல்ல சொன்னோம். ஆள் அவுட்டு அதை சொல்லிட்டு சிமெண்ட் வச்சு பூசிட்டு இங்கேயுமே வந்து உங்களுக்கு தண்ணி வந்து உள்ள இறங்குதுன்னு நீங்க இந்த மேல இடத்த மட்டும் சிமெண்ட் வச்சு பூசிட்டீங்க. இதெல்லாம் அவங்க பூசி கொடுத்து நான் உடச்சி அல்லணும். இதெல்லாம் உடச்சி சிமெண்ட் வச்சு பூசிருங்க. இதெல்லாம் அவங்க பார்த்து கொடுத்த வேலை அது. ஓகே, இப்போ அதுக்கு மேல இவங்க ரெண்டாவது இப்போ பண்ணது, இதெல்லாம் ரெண்டாவது பண்ணிருந்தது. இப்போ அதெல்லாம் கரைஞ்சி ஊத்துது எல்லாமே இந்த சைடில் வந்து. இது எல்லாமே ஜிப்சமா? ஆமாம் ஜி, எல்லாமே ஜிப்சம் தான். இப்போ இங்கே மேலே சரி பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லாம் டெம்பரவரியாக பூசிருக்கீங்க. ஆமாம். தண்ணி நிறைய கீழே இந்த பல்புலாம் வீணாக போயிடுச்சு இதனால. இதெல்லாம் உள்ளே இருந்த ஜிப்சமா? ஆமாம் ஜி, இந்த இருக்கு பாருங்க. உள்ளே இருக்கிற சிப்ஸும் கிடையாது. சிப்ஸும் போட்டு அதுக்கப்புறம் பூச்சி. இதுதான் ஜி பெயிண்ட். இந்த இருக்கு பாருங்க. இது பெயிண்ட். இதுதான் ஜிப்சம். இந்த இருக்கு பாருங்க. எல்லாம் முடிச்சு எல்லாம் அப்படியே கூடு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. இது என்ன பிரச்சனை? அப்படியே வருது முடிஞ்சு அவ்வளோதான். சரி, இப்போ இது ரெண்டாவது வந்து செஞ்சுட்டு போனாங்களே. ரெண்டாவது செய்யல, இது ஃபர்ஸ்ட் செஞ்சது. அது ஃபர்ஸ்ட் செஞ்சது. ரெண்டாவது செஞ்சது வந்து ஜி இந்த வந்து பாருங்க. இது நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க செஞ்சிருந்தாங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உடச்சிட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டு சிமெண்ட் கட்டினேன். அதுக்கப்புறம் அவங்க இதை பூசி கொடுத்தாங்க. அது நிற்கல. ஓகே, இப்போ இது ரெண்டாவது நீங்க வந்து பூசிட்டீங்க. இது மேல பூசணும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் செஞ்சது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் செஞ்சு இந்த பேத்து வந்துட்டு பாருங்க. தெரியுதா? இது வந்து இந்த இடத்துல இப்போ உடைச்சி இது மேல பூசினதால அது உள்ள தண்ணி பட்டு இது வீணா போயிருச்சோ? ஏன் இது பூசினால தான் இது சேஃப்டியா கொஞ்சம் இருக்கு இப்போதைக்கு. இல்லை இது உளுந்துருக்கும். ஏன்னு கேட்டா இது வந்து கண்ணாம உடைச்சி எல்லாம் வெளில வந்துருச்சு. இது ஃபுல்லாவே அப்படியே வந்துருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் தான் நீங்க பூசுனீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் தட்டி விட்டு பூசினது. இதெல்லாம் வந்து செகண்ட் பார்க்கல, ஃபர்ஸ்ட் பார்த்தது எல்லாமே இந்த வந்து அப்படியே. அதையே வந்து அவங்க சரி பண்ணல. நீங்க கூப்பிட்டீங்களா? அவங்க கூப்பிட்டு வர 1000 ட்ரிப்பு கூப்பிட்டுருப்பான் என் தம்பி. 1000 ட்ரிப்பு கூப்பிட்டுருப்பான். இதை பார்த்துங்க. இது கொஞ்ச நாள்ல இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் வரும் எல்லாமே. ஓகே. இப்போ அவங்க வந்து கூப்பிட்டு திரும்ப வரலன்றதால வீட்டை பாதுகாக்க நீங்க கொஞ்சம் மேல வேலை பார்த்துருக்கீங்க. வேலை நான் பார்த்துச்சு, வேற வழி இல்லை. அப்படியே கொஞ்ச நாள் போயிடும். இந்த மழை முடிஞ்சு வெயில் அடிக்குது பாருங்க. அப்படியே போகும். மேலே வந்து தண்ணி இறங்குது இல்லை, அதை நிறுத்திருக்கணும் அவங்க. மேலே நாங்கள் நிறுத்தலாம் இன்னும் மோசமாக போயிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி நாங்கள் மேலே பண்ணலன்னா இன்னும் என்ன போயிருக்கோம். இதெல்லாம் வந்து போயிருக்கும். ஆமா, போயிருக்கும் தான். இது வந்து பிள்ளை நிற்கிற இடமா இருக்கு. என் பிள்ளைய கண்ணாம ஓட முடியாது, பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறது. இதை நான் மெயினாக எடுக்கணும். இதாவது கொஞ்சம் பிரச்சனை உள்ள இங்கே கொஞ்சம் இதாக இருக்கும். இதில் ரொம்ப சேஃப்டி கிடையாது சொல்லிட்டு எடுத்தது. தட்டி விட்டுட்டு ஏனியை போட்டு நான் எடுத்து அடிச்சு உடச்சி எல்லாத்தையும் சரி பண்ணி இது போட்டது. சும்மா அழுத்தி பாருங்க. மாமாவும் வந்து சரி என்ன இது தெரியல இல்லையா உங்களுக்கு? இது வந்து இப்போ பண்ணதா? ஃபர்ஸ்ட் பண்ணது தானே இதுவும்? சும்மா இந்த உடஞ்சி இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் இது பண்ணதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணதெல்லாம் வந்து ஊற குறை இறங்கிடும். அது ஒரு அது இதாக தான் ஆகிடும். மாவு தானே இது. மழை நம்ம ஊரில் அதிக மழையெல்லாம் உங்களுக்கு எப்படி தண்ணி பண்ணாமல் இருக்கும். அந்த தண்ணி லீக் ஆகிறதுனால அப்படியே உள்ள வருது. உள்ள ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும்னா அப்படி பேர்ந்துக்கிட்டோம். அவுட்ரு பூசினாவே இந்த மாதிரி தண்ணி வரக்கூடாது உங்களுக்கு. ஆமாம், அவுட்ரு பூசினாவே வரக்கூடாது. இப்போ உள்ள இருக்கிற செவரு இதுவுமே ஜிப்சம் தான். ஆமாம். ஆனால் தண்ணி படாமல் இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. தண்ணி படல. இந்த இடத்துல வந்து கிராக் வந்து அதை சரி பண்ணியிருக்காங்களா? சரி பண்ணது. ஓகே. இந்த இடத்துல கிராக் வர்றதுக்கான அவசியம் இல்லையா? இங்கேருந்து மட்டும் வந்திருக்கு, மேலேருந்தே வரல. இங்கேருந்து இங்கே மட்டும் வந்திருக்கு. அதாவது கிராக்குங்கிறது வந்து உங்களுக்கு செவத்தில் வரல. அந்த இது சிப்சமில் வந்தது தானே அது. அதனால செவத்துலேருந்து வந்தால் தான் உங்களுக்கு மேலேருந்து விரிசல் வரும். ஓகே. அவங்க பூசின இதுலேருந்து வந்தது தானே அது. அதே மாதிரி இதுவும் இங்கே வந்து ஜிப்சமில் வந்தது தான். அது என்ன இந்த இதெல்லாம் அவங்க பட்டி பார்த்தது. இந்த சிட்ட உழு பார்த்தது. இது கிராக்கா? ஆமாம், அந்த இதில் வருது. இல்லை இல்லையா? ஓகே. இதெல்லாம் உடச்சி விழுந்துருச்சு. மறுபடியும் நான் பூசினேன். மழை பெஞ்சு உடச்சி விழுந்தது. அதுவாக விழுந்தது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பூசினீங்க? தட்டினேன். நீங்கள் தட்டி விட்டேன். ஏன்னா ஓட்டை விழுந்து தண்ணி இது உள்ள இறங்க ஆரம்பிச்சிருச்சு.
ஓட்ட ஓட்டையாக வந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு கட்டினேன்னா அந்த ஆமா, மாதிரி ஆமா. சென்டர் ஃபுல்லாக ஓட்டை வந்து இது உள்ளே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இது உள்ள இறங்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் தட்டிட்டு ம். ஓட்டது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த கலர் பெயிண்ட் அடிச்சு கொடுக்கவே இல்லை அவங்க. ம், ம். அந்த ஸ்டெப்பை கரெக்டாகவே அவங்க பயன்படுத்திக்கல. ம். இந்த பார்டர் வந்து இதில் கட்டினது உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. ஜிப்சமில் கட்டின பார்டர் இது. இந்த பார்டர். அந்த பார்டர் விழுந்துருச்சு உடஞ்சி. அதுக்கப்புறம் நான் வந்து சிமெண்ட்ல பூசி. சிமெண்ட்டில் இப்போ அந்த இதுக்கு தாங்க வேணும்னா உங்களுக்கு இதுக்கு கல்லுக்கு அதுக்கு வந்து அதை நான் உடனே இப்போ கைப்பாற்றேன். இந்த வெளியே கூட வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளோர் வரைக்கும் சிமெண்ட். இந்த செட் அதுதான், அது உடஞ்சி விழுந்துருச்சு. இப்போ எக்ஸ்டீரியரில் பண்ணும்பொழுது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. தண்ணி வந்து அதிகமாக படக்கூடிய ஏரியா. அதில் என்ன தான் வாட்டர் ப்ரூஃபிங் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாலுமே அந்த அளவுக்கு செட் ஆகலை. பிரச்சனைகள் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது ஓரளவுக்கு இதில் வந்து தெரியுது. பட் இதே மாதிரியே எக்ஸ்டீரியரில் பண்ண எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த கிளைண்ட்டோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது. அப்படின்னா ஜிப்சமை வந்து வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் இந்த அளவுக்கான பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே வராது. பட் அங்கேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிராக்கே வராது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா ஜிப்சமில். அது வந்து பார்த்திங்கன்னா 100% உண்மை கிடையாது. இப்போ நீங்கள் அடுத்த போகிற வீட்டை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு அதுக்கான ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அதாவது கிராக்கே வராதுன்றது சொல்லக்கூடாது. கிராக் வரும். எந்த மாதிரியான இடங்கள்ல வரும் அப்படின்றதையும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் அடுத்ததாக பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் போகிறோம். கும்பகோணத்தில் நம்ம ஏற்கனவே ஒருத்தருக்கு வீடு போட்டிருந்தோம். அந்த பில்டருடைய வீடே தான் அது. அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஹெச்டி ஹெச்எம்ஆர் இருக்கிற ஜிப்சம் இல்லை, நேச்சுரல் ஜிப்சம் தான். இப்போ அந்த ஜிப்சமில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றது இப்போ 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதனால் அவர்கிட்ட போய் கேட்டோம்னா ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியும். அந்த வீட்லேயும் நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த வீட்டுக்கு போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. உங்கள் வீடு ஏற்கனவே நம்ம வீடியோ பண்ணி போட்டோம். எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம் ஆயிடுச்சு சார். 2 வருஷம். நம்ம வீடியோ போட்டே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். அதுக்கு முன்னாடி ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு. ஒரு 2 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு வீடு. ஓகே, நீங்கள் ஜிப்சம் பிளாஸ்டிங் தான் பண்ணியிருக்கீங்க உள்ள ஃபுல்லாக? ஆமாம் சார், இன்னர் ஃபுல்லாகவே ஜிப்சம் தான் பண்ணியிருக்கோம். அதாவது நேச்சுரல் ஜிப்சம் தான். அதில் அந்த ஹெச்டி ஹெச்எம்ஆர் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை சார், நார்மல் ஜிப்சம் ஜிப்ராக்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி அதுதான் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இப்போ 2 வருஷத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது? கிராக் அது மாதிரி வராதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ கிராக்கே வரலையா அப்படின்றது? இல்லை, ஜிப்சமில் மேக்ஸிமம் கிராக் எல்லா இடத்துலையும் வரல. ஒரு சில இடங்கள்ல லேசாக இருக்குது, ஆனால் பெரிய அளவில் இல்லை. ஒரு முடி அளவில் நமக்கு லேசாக கிராக் இருக்குது. இப்போ சிமெண்ட் பிளாஸ்டிங்லேயும் வரும் ஆமாம், ஏர் கிராக் வரும். அந்த மாதிரி லேசாக அங்கங்கே இருக்குது. ஆனால் இந்த ஹால் ஃபுல்லாக எங்கேயுமே இல்லை. இங்கே எங்கேயுமே இல்லை. ரூமில் ஒரு இடத்துல ஒரு சின்னதாக லேசாக அந்த கிராக் வந்து லேசாக போகுது. ஓகே, அது மட்டும் தான், மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி. ஆமாம், சிமெண்ட்டை கம்பேர் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக தான் வருது. ஆமாம் ஓகே ஆமாம். ஓகே. அதே அதோட நல்லா கூலிங்காக இருக்குது உங்களுக்கு. அதில் உங்களுக்கு நான் வெயில் நேரத்தில் அந்த கூலிங் தெரியுது நமக்கு. அது மாதிரி இந்த குளிர் நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஜில்லுன்னுலாம் இல்லை, ரொம்ப ஓவர் ஜில்லுன்னு ஜில்லுன்னு இல்லை. அது கிளைமேட் அப்படியே மெயின்டைன் பண்ணுது. ஆமாம் ஆமாம், டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணுது. நல்லா இருக்குது. ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். ஓகே. இப்போ வந்து நார்மல் பிளாஸ்டிங்கில் சிமெண்ட் பிளாஸ்டிங் பண்ணாலும் வெளியே இருந்து மழை தண்ணி உள்ள லீக்கேஜ் ஆகுறது, ஓதம் காக்குறது, இதெல்லாம் இருக்கும். இதுலேயும் அந்த மாதிரி பிரச்சனை வந்தாக்கா? ஆமாம், அது அது வந்துச்சுன்னா அந்த ஜிப்சம் வந்து அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே அது அப்படியே உதிர்ந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இப்போ நம்ம பட்டி பார்த்தோம்னா பெயிண்ட் அடிக்கிறது மாதிரி பவுடர் மாதிரி ஃபார்மில் லேயராக பேப்பர் மாதிரி முதல்ல மேல் லேயர் ஒரு பேப்பர் வெளில வந்துடும். அப்புறம் ஒரு இதாக பவுடர் ஃபார்மில் அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ தண்ணி மட்டும் படக்கூடாது. தண்ணி படவே கூடாது, பார்த்துக்கணும். ஆமாம் ஆமாம். தண்ணி இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேயுமே சில பேர் ஜிப்சம் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம பண்ணுறது கிடையாது. அவுட்டர் ஜிப்சமை பொறுத்த வரைக்கும் இன்னரில் மட்டும்தான். ஆமாம் ஆமாம். அவுட்டரில் பண்ணுறது, அவுட்டரில் பண்ண ஒரு வீடை தான் பார்த்துட்டு வரோம். அவுட்டரில் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு பண்ணி. இல்லையா? ஆமாம் ஆமாம், அதை பார்த்துட்டு தான் இங்கே வரோம். இப்போ இன்னரில் பண்ணது அவங்க அந்த வீட்லேயும் ஓரளவுக்கு ஓகே தான். இன்னரில் பண்ணது தண்ணி படாமல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. சரி, அதான் சரி இங்கேயும் பார்த்துட்டு போகலான்னு. ஓகே ஓகே. அதனால தான் சார் அவுட்டரில் நம்ம ரெக்கமெண்டே பண்ணுறது இல்லை. ஓகே ஓகே ஓகே. இன்னரில் மட்டும்தான் பண்ண சொல்கிறது. நார்மல் பிளாஸ்டரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து காலங்கள் ஆவாவோ பெயிண்ட் ஒழுங்காக பண்ணனா அந்த பூச்சி வந்து வரத்தான் செய்யும். நார்மல் பிளாஸ்டிக்லையுமே வரதான் செய்யும். அது தண்ணி படப்பட என்ன ஆகும் அப்படின்னா அது ஒவ்வொரு லேயராக பூச்சி வரதான் செய்யும். அது என்ன கொஞ்சம் லேட் ஆகும், இது ஒரு இமீடியட்டா நமக்கு காமிச்சு கொடுத்துருது. இல்ல ஆனாலும் நார்மல் பிளாஸ்டிக்ல மேல வச்சிருக்கிற பட்டி தான் வெளியே வரும். ஆமா, பட்டி பெயிண்ட் தான் பேந்து வரும். ஆமா சார். பட் இதுல ஜிப்சம் அந்த பிளாஸ்டிக்கே பேந்து வருது. ஆமா, அதுதான் மைனஸ். ஓகே ஓகே. பொதுவாகவே ஜிப்சம்ல தண்ணி பட்டுச்சுன்னு சொன்னா அது பிரச்சனை தான். அது முன்னாடி சொல்லிடுறாங்கல்ல. ஆமா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாத்துக்கணும். ஆமா சார். ஆமா ஆமா ஆமா. ஓகே சார், தேங்க்யூ சார். ஜிப்சம் பிளாஸ்டிங் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிப்சம் பிளாஸ்டிங் வந்து யூஸ் பண்ணலாம். யாருக்கு வந்து அதனுடைய தேவை இருக்கோ அவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா,
இப்போ இந்த மாதிரி கிராக் வரக்கூடிய விஷயங்கள் நம்ம இந்த வீட்ல பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரியே கிளையண்ட்ஸும் வந்து சில பேர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஜிப்சம் பிளாஸ்டிங்கில கிராக் வருது அப்படின்னு. அவங்க லைஃப் டைம் வாரண்டின்னு குடுக்குற சில பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் வாரண்டி தான். ஆனா, ஏர் கிராக் மாதிரியான விஷயங்கள் வந்ததுன்னா, அத வந்து அவாய்ட் பண்றது தான் ஜிப்சம் செய்யும். பட் ஸ்ட்ரக்சரல் கிராக் வருது அப்படின்னா, இந்த ஜிப்சம் பிளாஸ்டிக் மேலேயும் கிராக் வரதான் செய்யும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வாரண்டி கிளைம் பண்ண முடியாது அப்படின்றது சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பெயிண்ட் அடிச்சிருப்பீங்க. அந்த பெயிண்ட்ல வந்து ஒரு கிராக் வருது அப்படின்னா, அது பெயிண்ட்ல வர கிராக் இல்ல. மேல இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் பிளாஸ்டிங்ல வரக்கூடிய கிராக் தான் இந்த பெயிண்ட் மேல டிஸ்ப்ளே ஆகுது இல்லையா? அந்த கான்செப்ட். இப்போ அதே மாரி பிளாஸ்டிங்கையும் நீங்க வந்து செங்கல் சுவர் மேலேயோ, இல்ல வேற ஏதாவது சுவர் மேலேயோ பண்றீங்க. அந்த சுவர்லயே கிராக் வருது அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் 1/2 இன்ச்சு இல்ல 3/4 இன்ச்சு இருக்கு அப்படின்னா, அது மேலேயும் அப்ப கிராக் வரதானே செய்யும். செவுரே உடையுதுன்னா, மேல இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கும் உடைய தான் செய்யும். இதுதான் ஜென்ரலான இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் கிராக்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி கிராக் வரும்போது, அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றது, அது ஓரளவுக்கு ஏத்துக்கக்கூடியது தான். பட் இது எல்லாருமே வந்து சொல்றதில்ல அப்படின்றது ஒரு கிளையண்ட்டோடைய கம்ப்ளைண்ட்டா இருந்தது. அதாவது முன்னாடியே சொல்லணும்ல. ஸ்ட்ரக்சரல் கிராக்னா வரதான் செய்யும். கிராக்கே வராதுன்னு மொட்டையா சொல்லக்கூடாது. ஸ்ட்ரக்சரல் கிராக் வரும். ஏர் கிராக் வந்து வராது அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணுமே அப்படின்றது தான் ஒரு கிளையண்ட்டோட இதுவா இருந்தது. இப்ப அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு மேஜர் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்றாங்க அப்படின்ற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ராடக்ட். பட் அந்த ஃபினிஷிங் கொண்டு வரணும் இல்லையா? அது வந்து லேபர் கையில தான் இருக்கு. அதாவது அந்த அப்ளை பண்றவங்க கரெக்ட்டா, ப்ராப்பரா பண்ணும்பொழுது தான் ஒரு ஈவனான சர்ஃபேஸ் வந்து வால்ல வரும். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல மேடு பள்ளங்கள் அந்த மாதிரி தெரியிறது அப்படின்றது இருக்கு அப்படின்றதையும் சில கஸ்டமர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்டா வைக்கிறாங்க. இப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத லேபர்ஸ வச்சு வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வருது. இப்ப இது வந்து எல்லாருக்கும் நடக்கிறதில்ல. சில இடங்கள்ல இந்த மாதிரி தவறுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரெஷர்ஸ வச்சு பண்ணும்போது. இப்ப அந்த மாரி விஷயங்கள்லயும் நீங்க மாட்டிக்காம பார்த்துக்கிட்டா அதுவும் நல்லது. இன்னொன்னு காஸ்ட் சேவ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய அளவுல ஜிப்சம்ல நீங்க வந்து சேவ் பண்றது அப்படின்றது ப்ராஜெக்ட்டும் பெருசா இருந்தா தான் முடியும். மத்தபடி சிமெண்ட் பிளாஸ்டிங் பிளஸ் ஜிப்சம் பிளாஸ்டிங் இது 2க்கும் ஓரளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ்லாம் வர்றதில்ல. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் தான் நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா, அந்த மாரி இடங்கள்ல அப்ளை பண்ணும்போது. நீங்க பெரிய ப்ராஜெக்ட்டா பண்ணும்போது உங்களுக்கு டைமும் வந்து சேவ் ஆகும். காஸ்ட்டும் வந்து ஓரளவுக்கு சேவ் ஆகும். பட் சின்ன ப்ராஜெக்ட்ல பண்ணும்போது அந்த அளவுக்கு பெருசா சேவ் ஆக வாய்ப்பில்ல. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள அதிகமா வெயில் வரக்கூடாது. கொஞ்சமா ஹீட்ட வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு நீங்க ஜிப்சம யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு கூலிங்கா இருக்கு அப்படின்னு சில பேர் வந்து யூஸ் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அந்த பெனிஃபிட் எனக்கு வேணும் அப்படின்னா, நீங்க தாராளமா ஜிப்சம் யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த வீடியோவுல நீங்க பார்த்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாம நீங்க மத்த வீடியோக்கள்ல வேற எங்கேயாவது பார்த்த விஷயங்கள் இதையெல்லாம் கம்பேர் பண்ணி, உங்களுக்கு சிமெண்ட் பிளாஸ்டிங் பெஸ்ட்டா? இல்ல ஜிப்சம் பெஸ்ட்டா? அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.